ചിന്നക്കനാലിലെ പ്രധാന വിനോദസഞ്ചാര കേന്ദ്രമായ കൊളുക്കുമലയിലേക്ക് സർവീസ് നടത്തുന്നതിൽ നിന്നും ഏതാനും ജീപ്പ് ടാക്സി തൊഴിലാളികളുടെ വാഹനങ്ങൾക്ക് അനുമതി നിഷേധിക്കുന്നതായി പരാതി. ഉടുമ്പൻചോല RTO ആണ് സാങ്കേതിക കാരണം പറഞ്ഞ് അനുമതി നിഷേധിക്കുന്നത് എന്ന് ഡ്രൈവർമാർ ആരോപിച്ചു. നടപടിയിൽ പ്രതിഷേധിച്ച് BJP ചിന്നക്കനാൽ പഞ്ചായത്ത് കമ്മിറ്റിയുടെ നേതൃത്വത്തിൽ പ്രതിഷേധ പ്രകടനം നടത്തി. കൊളുക്കുമലയിലേക്ക് ജീപ്പ് സവാരി നടത്തുന്ന 6ഓളം ഡ്രൈവർമാർക്ക് സാങ്കേതിക കാരണങ്ങൾ നിരത്തി അനുമതി നിഷേധിച്ച ഉടുമ്പൻചോല RTOയുടെ നടപടിയിൽ പ്രതിഷേധിച്ചുകൊണ്ടാണ് പ്രകടനം നടത്തിയത്. BJP ദേവികുളം മണ്ഡലം പ്രസിഡന്റ് PP മുരുകൻ പ്രതിഷേധ പ്രകടനം ഉദ്ഘാടനം ചെയ്തു. நம்மளுடைய குடும்பத்தை போற்றுவதற்காக வேண்டி இரவு பகலா வேலை செஞ்சிருக்கக்கூடிய இந்த டிரைவர்மாரை கொழுக்குமலை பகுதிக்கு BJPயினுடைய பேரில் BJP தொண்டர்கள் அல்லது BMSனுடைய உறுப்பினர்கள் டிரைவர்மார் வண்டி ஓட்டக்கூடாதுங்கிறத இந்த பிரான்சிஸினுடைய முக்கிய குறிக்கோள். இந்த பிரான்சிஸுக்கு ஒரே ஒரு காரியம் சொல்லிக்கிறோம். பிரான்சிஸுங்கிறக்கூடிய இந்த அதிகாரி மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய நீ உனக்கே இந்த மானைக்கு BJPக்கு எதிராக நீ போராட தொடங்கினா இந்தியாவை பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி செய்கிறதுக்கு மட்டும் நீ மறந்துடக்கூடாது. காரணம் இந்தியாவை ஆட்சி செய்கிறது யார்? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நரேந்திர மோடியும் அமித்ஷாவுங்கிறத மட்டும் நீ மறந்துடாத. அதனால் இனியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை வண்டி ஓட்ட விட மாட்டோம். நாங்கள் இதற்கு தடையாக நிற்போம். எல்லாருக்கும் பெட்டி கேஸ் கொடுப்போம். ஆயிரக்கணக்கான ரூபாய் பெட்டி எடுப்போம்னு சொல்லி நீ அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த பதவியில் நீ இருந்து ரிட்டையர்ட் ஆகும்போது நீ பென்ஷன் வாங்க மாட்டாங்கிற மட்டும் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். BJP ചിന്നക്കനാൽ പഞ്ചായത്ത് കമ്മിറ്റി വൈസ് പ്രസിഡന്റ് പൊട്ടിരാജ്, മണ്ഡലം ജനറൽ സെക്രട്ടറി S കന്ദകുമാർ, മണ്ഡലം വൈസ് പ്രസിഡന്റുമാരായ അർജുൻ പാണ്ഡി, S കതിരേശൻ, VK രമേശ്, മണ്ഡലം സെക്രട്ടറി ജോഷി തുടങ്ങിയവർ നേതൃത്വം നൽകി. ന്യൂസ് ബ്യൂറോ, ഉടുമ്പൻചോല.